கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே அந்த 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். யோசபாத்தினுடைய காரியம் தெரிந்த பகுதி. 3 விதமான எதிர்ப்புகள், 3 விதமான கூட்டம் எதிராய் கடந்து வருகிறதை பார்க்கிறோம் அந்த 1ஆம் வசனத்திலே. அப்போது இவ்வளோ பெரிய 3 விதமான கூட்டங்கள் யோசபாத்துக்கும் அவருடைய ஜனத்துக்கும் விரோதமாய் கடந்து வரும்போது அநேக காரியங்களை செய்தான். அந்த பைபிளில் வாசிக்கிறோம். ஆனால் கடைசியில் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் முன்பாக பாடகரை ஆராதிக்கிற ஜனங்களை நிறுத்தினான். கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது தேவன் கிரியை செய்து சத்துருக்களை அவர் சிதறடித்தார். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி அவர்களாகவே அழிந்து போனார்கள். கடைசியாக அவன் செய்த காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தரை துதிக்கிற ஜனத்தை, கர்த்தரை ஆராதிக்கிற ஜனத்தை முன்னிறுத்தினான். கர்த்தர் அவர்களுக்கு யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை தேவன் கொடுத்தார். அப்போது இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆராதனை, தேவனை துதிக்கிற துதி, அவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம், தேவனை ஆராதிக்கக்கூடிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் அது முதன்மையாக இருக்கணும். அது முதலிடத்தில் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எது இருக்குதோ இல்லையோ நாம் நன்றாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எந்த காரியத்தை நாம் செய்கிறோமோ இல்லையோ கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஆராதனை என்பது முதன்மையாக இருக்கணும், முதலிடத்தில் இருக்கணும். அதுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களையும், எத்தனை விதமான கூட்டங்கள் வந்தாலும் தேவன் அவர்களை சிதறடிப்பார். ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலே ஆராதனை மிகவும் முக்கியமான ஒரு காரியம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஆராதனை உங்களுக்கு முதலிடமாக இருக்கணும். அதுதான் நீங்கள் முன்னிறுத்தணும். ஏன்னா பாடகரை, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை அவன் முன்னாலே கடந்து போக பண்ணிடணும். எல்லாருக்கும் முன்னாலே கடந்து போகணும். அப்போ உங்கள் வாழ்க்கையிலே ஆராதனை என்பது, ஆராதனைக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கும் பொழுது, அது உங்கள் வாழ்க்கைக்கு முதலிடமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் மாற்றுவார். நல்ல ஒரு இளைப்பாறுதலை அவர் உங்களுக்கு தருவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.